Hello friends, welcome to Practice Programming. இன்னைக்கு பைத்தான் சீரீஸ்ல செஷன் 13ல நம்ம பார்க்க போறது ஃபங்க்ஷன்ஸ். இந்த பர்டிகுலர் செஷன்ல நம்ம பார்க்க போறது வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை எப்படி ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இது வந்து செஷன் 11 அண்ட் 12ஓட கண்டினியூஷன் தான். இப்போ நம்ம லாஸ்ட் செஷன்ல எப்படி பொசிஷனல் பேராமீட்டர் பாஸ் பண்றது, கீவேர்ட் பேராமீட்டர் பாஸ் பண்றது, எப்படி டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஃபங்க்ஷனுக்கு செட் பண்றது, இதெல்லாம் பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம பார்க்க போறது ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட், அதாவது வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸை நம்ம ஃபங்க்ஷனுக்கு எப்படி பாஸ் பண்றதுன்றத பார்க்க போறோம். இப்போ ஆர்பிட்ரரி ஆர்குமெண்ட்ல ஃபங்க்ஷன் கால் கேன் பி வித் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்துருக்கோம். இப்போ அதுவே நான் கீவேர்ட் ஆர்குமெண்டா இருக்கும்போது அதை நம்ம ரிசீவ் பண்ணும்போது *args அப்படின்னு ரிசீவ் பண்ணுவோம். அதாவது நம்ம வந்து ஃபங்க்ஷன் கால்ல நம்ம எத்தனை ஆர்குமெண்ட் கொடுக்க போறோம்னு தெரியாது. அது வந்து நான் கீவேர்ட் ஆர்குமெண்டா இருக்கு, அதாவது பொசிஷனல் ஆர்குமெண்டா இருக்கு. அதை நம்ம ரிசீவ் பண்ணும்போது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல *args கொடுப்போம். அது அங்க டப்புல ரிசீவ் ஆகும். அதுவே கீவேர்ட் ஆர்குமெண்டா இருந்ததுன்னா நம்ம வந்து கீவேர்டோட கால்ல கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம அங்க ரிசீவ் பண்ணும்போது *KW, அதாவது கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். அப்படி அது ரிசீவ் பண்ணும்போது அது வந்து டிக்ஷனரி ஃபார்மேட்ல நமக்கு ரிசீவ் ஆகும். அதாவது இதுவரை நம்ம என்னென்ன மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னீங்கன்னா, ஃபங்க்ஷன் விதவுட் எனி பேராமீட்டர், அதாவது லெட்டர் பேட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன். அதுல எந்த பேராமீட்டரும் நான் பாஸ் பண்ணல. அதுல ஜஸ்ட் என்னோட கம்பெனி இன்ஃபர்மேஷன்ஸை நான் டிஸ்பிளே பண்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தேன். அது வந்து எக்ஸாம்பிள் ஃபார் ஃபங்க்ஷன் விதவுட் எனி பேராமீட்டர், எந்த பேராமீட்டரும் பாஸ் பண்ணாததுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் பிரைம் நம்பர் செக்கிங் ப்ரோக்ராம் பார்த்தோம். அதுல வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம். அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம எண்ணுன்ற ஒரு வேல்யூவை பாஸ் பண்ணோம். அதாவது ஒரு நம்பருக்கு தான் நம்ம அந்த நம்பர் பிரைமா இல்லையான்னு செக் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என் வேல்யூ பாஸ் பண்ணணும். அதை நான் ஆர்குமெண்டா பாஸ் பண்ணியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன்ல நான் அதை ரிசீவ் பண்ணிட்டு அது வந்து பிரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ற ப்ரோக்ராம் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷன் வித் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருந்தோம், அதுக்கு ஐட்டம் பிரைஸ் அண்ட் டிஸ்கவுண்ட் இது ரெண்டையும் பேராமீட்டரா பாஸ் பண்ணணும். டிஸ்கவுண்ட் நீங்க வேல்யூ கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து அந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். நீங்க கொடுக்கலன்னா அது வந்து டிஃபால்ட்டா 5% டிஸ்கவுண்ட்ன்றத போட்டு உங்களுக்கு ஐட்டம் வேல்யூவை கால்குலேட் பண்ணி சொல்லும். இது வந்து டிஃபால்ட் ஆர்குமெண்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல வந்து பொசிஷனலா ஆர்குமெண்ட்டை பாஸ் பண்ணலாம் அல்லது கீவேர்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணலான்றத பார்த்தோம். அதாவது பொசிஷனலா நீங்க பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது நீங்க அதே ஆர்டர்ல தான் பாஸ் பண்ணணும். அதாவது உங்களோட ஃபங்க்ஷன் கால்லையும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்லையும் ஒரே ஆர்டர் ஃபாலோ பண்ணிருக்கணும். கீவேர்டா கொடுக்கும்போது உங்களோட ஆர்டர் மாத்தி கூட நீங்க கொடுக்கலாம். ஒரே ஆர்டர்ல கொடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது. இதை நம்ம பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு ஆர்குமெண்ட்டே எத்தனை இருக்கு நமக்கு தெரியல, அதாவது வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட், அதுக்கு எப்படி ப்ரோக்ராம் எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். அதாவது கஸ்டம் பிரிண்ட் அப்படின்றது என்னோட ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கு நான் வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறேன். அதாவது நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் இஸ் கோயிங் டு பி வேரி. இப்போ ஃபர்ஸ்ட் இதுதான் என்னோட ஃபங்க்ஷன் கால். இதுக்கு நான் எத்தனை பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹைஃபன், அதுக்கப்புறம் 80, அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங், அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங், அதாவது 4 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த பேராமீட்டரும் டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ இந்த கஸ்டம் பிரிண்டோட ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா, இதுல argx அப்படின்ற வேரியபிள்ல நான் இந்த வேல்யூஸை நான் ரிசீவ் பண்றேன். *arg அப்படின்றது என்னன்னா, arguments passed to the function. It's denoting the arguments which are passed to the function. என்ன ஆர்குமெண்ட் எல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ரிசீவ் பண்றதுக்கு *arg அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ரிசீவ் பண்ண ஆர்குமெண்ட்ஸ் இங்க வரும்போது arg ஆஃப் 0ல இருக்க போறது ஃபர்ஸ்ட் பேராமீட்டர், 1ல இருக்க போறது செகண்ட் பேராமீட்டர், 2ல இருக்க போறது தேர்ட் பேராமீட்டர் அண்ட் சோ ஆன். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல வந்து நான் இங்க என்ன கொடுத்துருக்கணும், ஹைஃபன் கொடுத்துருக்கேன். அந்த ஹைஃபன் வந்து
பிரிண்ட் ஆகணும். எத்தனை டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும்? 18 கொடுத்திருந்தேன்னா 80 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணும். அதாவது எனக்கு ஒரு லைன் பிரிண்ட் ஆகணும். ஸோ அதுக்கு ஆர்குமெண்ட் ஆஃப் 0 ஸ்டார் ஆர்குமெண்ட் ஆஃப் 1 இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். அதாவது ஹைஃபனோ ஸ்டாரோ ஹேஷோ ஏதோ ஒன்று ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை தடவை பிரிண்ட் பண்ணணுன்றதை நீங்க இங்க கொடுத்தீங்கன்னா அத்தனை தடவை அது பிரிண்ட் ஆகும். ஸோ இங்க நான் 18 கொடுத்துருக்கிறதுனால 80 டைம்ஸ் பிரிண்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் எனக்கு பிரிண்ட் ஆக வேண்டியது ஆர்குமெண்ட் 2. ஆர்குமெண்ட் 2ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிஸ் பிராக்டிஸ் ப்ரோக்ராமிங் இது ஆர்குமெண்ட் 2ல இருக்கு. செகண்ட் கால்ல லெட்டஸ் கோட் ஹியர் அது இருக்கு. தேர்ட் கால்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இது இருக்கு. ஸோ உங்களோட ஆர்குமெண்ட் 2ல இருக்கிறது உங்களோட தேர்ட் பேராமீட்டர். ஏன்னா இண்டெக்ஸ் வேல்யூ இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 0. அதனால 2 ரெஃபர் பண்ணீங்கன்னா இது இங்க தேர்ட் பேராமீட்டர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ண போகுது. இப்போ இதை பிரிண்ட் பண்ணிட்டு ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க என்ன ஆர்குமெண்ட்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணிருக்கோன்றத பிரிண்ட் பண்றோம். அதாவது நான் இங்க என்டையர் ஆர்குமெண்ட் லிஸ்டையும் இது எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்கும். நெக்ஸ்ட் அகைன் ஒரு அந்த ஹைஃபன் லைனோ இல்ல ஸ்டார் லைனோ ஹேஷ் லைனோ நான் பிரிண்ட் பண்ணணும் அக்கார்டிங் டு மை ஃபங்க்ஷன் கால். இப்போ இதை தான் இங்க பைச்சாம்ல எழுதியிருக்கோம். இங்க அடிஷனலா நான் வந்து லென்த் ஆஃப் த ஆர்குமெண்ட் அதாவது எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணிருக்கேன்றதையும் நான் டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கேன். லென்த் ஆஃப் ஏஆர்ஜி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை ஆர்குமெண்ட் நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்கன்றதையும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இதுதான் உங்க ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இதுல 0ன்றது ஃபர்ஸ்ட் எலிமெண்ட், 1ன்றது செகண்ட் எலிமெண்ட், 2ன்றது தேர்ட் எலிமெண்ட். உங்களோட என்டையர் லிஸ்ட்டை நீங்க வந்து டினோட் பண்ணணும்னா ஏஆர்ஜி அப்படின்னு நீங்க டினோட் பண்ணலாம். உங்களோட லென்த் எத்தனை நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றீங்கன்றதுக்கு லென்த் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் காலுக்குள்ள ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ஒரு ஹைஃபன் லைன் பிரிண்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் மேரிஸ் பிராக்டிஸ் ப்ரோக்ராமிங் அதாவது என்னோட செகண்ட் ஆர்குமெண்ட் பிரிண்ட் ஆகுது. ஆர்குமெண்ட்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்லாம் நான் பாஸ் பண்ணணும் அதெல்லாம் பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது -80 மேரிஸ் பிராக்டிஸ் ப்ரோக்ராமிங் பை ஃப்ரம் மேரி எல்லாமே பிரிண்ட் ஆயிருக்கு. கவுண்ட் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் இதுல எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கோம்? 4 பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஆர்குமெண்ட் ஸ்டார் அதனால ஸ்டார் லைன் பிரிண்ட் ஆயிருக்கு மேலையும் கீழையும். இப்போ வந்து இதுல வந்து நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால இந்த கவுண்ட் வந்து 3 நமக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் கால்லையும் நான் 3 ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணியிருக்கேன். அதனால எனக்கு 3 கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்க ஃபங்க்ஷன்ல ஸ்டார் ஏஆர்ஜி அப்படின்னு கொடுத்து நீங்க ஆர்குமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன்ல நீங்க ப்ராசஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் ஆஸ் அ கீவேர்ட் பேராமீட்டரா எப்படி பாஸ் பண்றதுன்றத பார்ப்போம். அதாவது நமக்கு வந்து எத்தனை ஆர்குமெண்ட் பாஸ் பண்ண போறோம்ன்றதும் தெரியாது. அதை வந்து நம்ம ஆர்டர்லையும் நம்ம ஸ்பெசிஃபை பண்ண போறது கிடையாது. அதனால அது கீவேர்டா நம்ம கொடுக்க போறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஏரியா கண்டுபிடிக்க போறேன் பேஸ்ட் ஆன் த ஷேப். இப்போ ஷேப் ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா ஏரியா வந்து ஹைட் இன்டூ விட்த். ஏரியா ஸ்கொயரா இருந்ததுன்னா சைடு இன்டூ சைடு. ஷேப் சர்க்கிளா இருந்ததுன்னா πr ஸ்கொயர். அதுதான் உங்களோட ஏரியா. ஸோ பேஸ்ட் ஆன் த ஷேப் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ஷேப். இதுக்கு நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். இப்போ ஷேப் அப்படின்னு கொடுக்கறதுல வந்து இது வந்து கீவேர்ட். ஷேப்ன்றது கீவேர்ட். அதுக்கு கொடுத்துருக்க பேராமீட்டர் வேல்யூ ரெக்டாங்கிள், ஸ்கொயர், சர்க்கிள் இதெல்லாம் அது கொடுத்துருக்க வேல்யூ. அதே மாதிரி ஹைட்ன்றது கீ, அதுக்கு கொடுத்துருக்க வேல்யூ 10. விட்த்ன்றது கீ, அது கொடுத்துருக்க வேல்யூ 20. இந்த மாதிரி நம்ம கீவேர்ட் பேராமீட்டரா பாஸ் பண்றோம். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் கால்ல பாத்தீங்கன்னா நான் வந்து 3 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். செகண்ட் கால்ல 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். தேர்ட் கால்லையும் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுல வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணியிருக்கோம். வித் த கீ வேல்யூ பேரா பாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும்போது உங்க கண்ட்ரோல் இங்கே வரும். ஸோ இது வந்து உங்களோட ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இங்கே வந்து ஏரியா ஷேப் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ரிசீவ் பண்ணும்போது ஸ்டார் கேஆர்ஜி அப்படின்னு நீங்க ரிசீவ் பண்ணணும். உங்களோட ஃபர்ஸ்ட் கால் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்க கண்ட்ரோல் இங்கே வரும்போது இதுல உள்ள ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் கேஆர்ஜி அப்படின்னு நீங்க பிரிண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட் எப்படி இருக்கும்னா இது ஒரு டிக்ஷனரியில உள்ள கீ வேல்யூ பேர் மாதிரி இருக்கும்.
அதாவது உங்களோட கீ வேல்யூ ஷேப், அதோட வேல்யூ ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் கீ ஹைட் வேல்யூ 10, நெக்ஸ்ட் கீ வித் அதோட வேல்யூ 20. இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நீங்க கால் பண்ண போறது அனதர் ஃபங்க்ஷன் arglst. இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிக்ஷனரி வேல்யூ இங்க கொடுத்துருக்கிறது வந்து உங்களுக்கு இன்புட்டா போகுது. அது வந்து கீ வேல்யூ பேரா நீங்க டிஸ்பிளே பண்ணி பாக்குறீங்க. அதாவது ஷேப், ரெக்டாங்கிள், ஹைட் 10 வித் 20 அப்படின்றது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகி காமிக்கும். இது ஜஸ்ட் ஃபார் டிஸ்பிளே பர்பஸ்க்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் கிளியரா இருக்கணும்ன்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இட்ஸ் நாட் கோயிங் டு பிளே எனி ரோல். இப்போ வருவோம் கீழே. டிவிஷனல் பராமீட்டரா இருந்தது அப்படின்னா நம்மளோட பராமீட்டரை நம்ம ஏஆர்ஜி ஆஃப் 0 அப்படின்னீங்கன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் பராமீட்டர், ஏஆர்ஜி ஆஃப் 1 அப்படின்னீங்கன்னா அதோட செகண்ட் பராமீட்டர் அப்படின்னு நம்ம வந்து பார்த்துருந்தோம். இப்போ வந்து இதை கீ வேல்யூவா கொடுத்துருக்கிறதுனால நம்ம கீ கொடுத்து நம்ம வந்து அந்த ஐட்டத்தை நம்ம ரெஃபர் பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் கேஏஆர்ஜி ஆஃப் வாட் இஸ் யுவர் கீ வேல்யூ, ஷேப்ன்றது என்னோட கீ வேல்யூ. அதை கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும், ரெக்டாங்கிள்ன்ற ரிசல்ட் கிடைக்கும். இப்போ இது டிக்ஷனரி ஐட்டம் தான். இந்த டிக்ஷனரியில உங்களோட கீ வேல்யூ வந்து ஷேப், அதோட வேல்யூ ரெக்டாங்கிள், நெக்ஸ்ட் உங்களோட கீ வந்து ஹைட், அதோட வேல்யூ 10. ஸோ இங்க வந்து நீங்க கீயை யூஸ் பண்ணி நீங்க வெதர் இட் இஸ் அ ரெக்டாங்கிள், ஸ்கொயர் ஆர் சர்க்கிள் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்றீங்க. ஸோ இதோட ஷேப் ரெக்டாங்கிளா இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஏரியா இஸ் ஈக்குவல் டு உங்களோட நெக்ஸ்ட் பேராமீட்டர்ஸை நீங்க மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஹைட் பேராமீட்டர் எடுத்துக்கணும், வித் பேராமீட்டர் எடுத்துக்கணும். ரெண்டையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஏரியா கிடைக்கும். எல்ஸ் இஃப் உங்களோட ஷேப் ஸ்கொயரா இருந்ததுன்னா நீங்க சைடு இன்டு சைடு, அதாவது ஒரு பேராமீட்டர் தான் பாஸ் பண்ணிருக்கீங்க, சைடு இன்டு சைடு கொடுக்க போறீங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஷேப் சர்க்கிளா இருந்ததுன்னா நீங்க வந்து ரேடியஸை கொடுக்க போறீங்க. ஸோ இங்க எல்லாமே கீ வேல்யூவா இருக்கு. நீங்க கீயை யூஸ் பண்ணி தான் உங்களோட வேல்யூவை உங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்ப பைச்சாம்ல இந்த ப்ரோக்ராம் பார்ப்போம். இங்க வந்து இது ஒரு ஃபங்க்ஷன் arglst. இதுக்கு நீங்க ஆர்குமெண்ட், அதாவது நீங்க என்ன ரிசீவ் பண்ணீங்களோ முன்னாடி ஃபங்க்ஷனுக்கு அதை நீங்க இங்க ஆர்குமெண்டா பாஸ் பண்றீங்க. பாஸ் பண்ணிட்டு இந்த ஐட்டமா நீங்க பிரிண்ட் பண்ணி பாக்குறீங்க. நெக்ஸ்ட் கீ கமா வேல்யூ பேரா நீங்க டிஸ்பிளே பண்ணி பாக்குறீங்க பிரிண்ட். இது வந்து ஜஸ்ட் டிஸ்பிளே பர்பஸ்க்காக மட்டும்தான், இது எழுதலைனாலும் பரவாயில்ல. ஏரியா ஷேப்ன்ற ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. இதுல வந்து நீங்க இந்த ஆர்குமெண்ட் வேரியபிள் லென்த் ஆர்குமெண்ட்டை நீங்க ரிசீவ் பண்றீங்க, பண்ணிட்டு அதை பிரிண்ட் பண்றீங்க. பிரிண்ட் பண்ணும்போது இங்க வந்து உங்களுக்கு டிக்ஷனரி ஐட்டம்ஸா உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க, அது ஃபார் டிஸ்பிளே பர்பஸ். நெக்ஸ்ட் உங்களோட ஐட்டமை நீங்க ஒன்னொன்னா எடுக்கிறீங்க. அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் கால்ல வர்றது ரெக்டாங்கிளா, ஸ்கொயரா, சர்க்கிளான்றத அந்த கீ என்னன்றதை பார்த்து நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். இந்த ஷேப்ன்றது ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா நீங்க வந்து ஹைட் இன்டு வித் இதை மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் சொல்லணும். உங்களோட ஷேப் ஸ்கொயரா இருந்ததுன்னா சைடு இன்டு சைடு போட்டு ரிசல்ட் சொல்லணும். இங்க முக்கியமா நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இங்க நம்ம கீ வேல்யூவா நம்ம பாஸ் பண்றோம். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ டிக்ஷனரி ஐட்டம்ஸ். டிக்ஷனரி ஐட்டம்ஸா தான் இங்க பாஸ் ஆக போகுது. அதனால நீங்க இங்க ப்ரோக்ராம்ல நீங்க ரெஃபர் பண்ணும்போதும் கீயை யூஸ் பண்ணி தான் நீங்க அந்த ஐட்டத்தை ரெஃபர் பண்ண முடியும். ஜஸ்ட் பொசிஷனல் பராமீட்டர் மாதிரி நீங்க ரெஃபர் பண்ண முடியாது. இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லைன் எனக்கு எதோட அவுட்புட், இந்த பர்டிகுலர் பிரிண்டோட அவுட்புட், அதாவது பிரிண்ட் KARGS அப்படின்றதோட அவுட்புட். இங்க நல்லா பாத்தீங்கன்னாலே தெரியும், இது வந்து உங்களோட டிக்ஷனரி ஐட்டம்ஸ். ஃபர்ஸ்ட் கீ வேல்யூ கோலன் அதோட வேல்யூ, நெக்ஸ்ட் கீ கோலன் அதோட வேல்யூ. இதை முடிச்சுட்டு நீங்க arglst கால் பண்றீங்க. ஸோ கண்ட்ரோல் இங்கே போகுது. இங்கே உங்களோட நெக்ஸ்ட் பிரிண்ட் இருக்கு. இந்த பிரிண்ட் வந்து இது இங்க தெளிவாவே கொடுத்துட்டாங்க, டிக்ஷனரி ஐட்டம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பேரா உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு கீ அண்ட் வேல்யூவா. இதை நம்ம வந்து இந்த மாதிரி டிஸ்பிளே பண்ணி பார்த்துருக்கோம் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக. அதாவது ஷேப்ன்றது ரெக்டாங்கிள், ஹைட்டு, வித் அப்படின்றத. இதுக்கப்புறம் ஏரியா ஆஃப் த ரெக்டாங்கிள் கண்டுபிடிக்கிற இந்த ப்ரோக்ராம்க்கு வரும். இங்க வந்து
ரெக்டாங்கிளா இருந்ததுன்னா அதோட ஏரியாவை கண்டுபிடிச்சு அதை டிஸ்ப்ளே பண்றோம். நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால், அதாவது ஸ்கொயர் கமா சைட் 10 அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, இந்த ஃபங்க்ஷன் கால் இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அகெயின் இட்ஸ் அ கீ வேல்யூ பேர் அண்ட் யுவர் டிக்ஷனரி ஐட்டம்ஸ் என்னன்றதை டிஸ்ப்ளே ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒவ்வொரு கீ வேல்யூ பேரா டிஸ்ப்ளே ஆயிருக்கு. அதுக்கப்புறம் ரிசல்ட் பிரிண்ட் ஆயிருக்கு. கால் அதை எக்ஸிக்யூட் பண்ணும்போது என்ன ரிசல்ட் வருதுன்றத பிரிண்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு பார்த்துருக்கோம்னா, நம்ம வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட் பாஸ் பண்றோம், அதே சமயம் அதை கீ பேராமீட்டர் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணியிருக்கோம். அதாவது பொசிஷனல் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பாஸ் பண்ணல, கீவேர்ட் பேராமீட்டர் யூஸ் பண்ணி பாஸ் பண்றோம். நம்ம இன்னைக்கு செஷன்ல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நம்பர் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ் நம்ம எப்படி பாஸ் பண்றதுன்றத பார்த்தோம். அது வந்து கீவேர்ட் பேராமீட்டரா இல்லாம இருக்கும்போது எப்படி பாஸ் பண்றது, கீவேர்ட் பேராமீட்டரா இருக்கும்போது எப்படி பாஸ் பண்றது, இது ரெண்டுக்கும் நம்ம எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோம். தேங்க்யூ.